சார் ஆன் த டேபிள் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து இது ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷனு பருத்திவீரன் சரவணன் சார் வச்சு மெயினாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கோம். அது கூட சுகுமார் சார் வந்து ஒரு இன்னொரு லேயரில் வந்துட்டுருக்காரு. மூணாவது நானும் ஒரு மெயின் ரோலில் பண்ணியிருக்கேன். இது ஃபஸ்ட்டு எங்களோட ப்ரொடக்ஷனு ஒரு பெரிய கண்டென்ட்டுக்காக உருவாக்கி இது கொண்டு வந்திருக்கோம். எல்லோரும் போலீஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ஷானவங்க, ரொம்ப டஃப்பு, கெட்டவங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்க நேரத்தில் நாங்கள் இதை வந்து இன்னொரு கோணத்தில் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, அது பின்னாடி அவங்க எப்படி சமாளிக்கிறாங்க, அவங்களோட ஃபேமிலிஸ்லாம் எப்படி பாதிக்கப்படுது, அதுலேயும் முக்கியமாக இந்த படத்தில் வந்து நாங்கள் ஒரு லாக்அப் டெத்தில் அவங்களோட கஷ்டங்கள், அவங்கள அது பின்னாடி நடக்கிற பிரச்சனைகளை பற்றி அவங்க எப்படி சமாளிக்கிறாங்க, அவங்க குடும்பங்களை எப்படி பாதுகாக்கிறாங்க அப்படின்றத பற்றி ஒரு ஒன்லைன் கிடச்சனால அதுலேருந்து டெவலப் பண்ணி போயிருக்கோம். இது நம்ம சாத்தான்குளம் சம்பவத்துலேருந்து இன்னமும் நிறைய ஏகப்பட்ட லாக்அப் டெத் இருக்குது. அதுக்கு பின்னாடி என்னென்ன ஃபேமிலிஸ் எல்லாம் கஷ்டப்படுது அப்படின்றத பொறுத்து இதை நாங்கள் பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். டைரக்டர் சார் நீங்கள் கேள்வியில் தான் இருந்தால் கேள்வி சார். இல்லை சார், இந்த படத்தை பற்றி ஓரளவு நீங்கள் பேசிடுங்க. என்ன கான்செப்ட் எடுத்துருக்கீங்க பேசிட்டா அப்புறம் கேள்வி. சரி சார். ஃபஸ்ட்டு ப்ரொடியூசரை மீட் பண்ணும்போது நான் வந்து வேறு ஒரு கதையை தான் நான் சொல்லியிருந்தேன். ஹாரர் கதை பண்ணிடலாம் அப்படின்னு. பட் சார் தான் ஆசைப்பட்டார், மக்களுக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்கிற மாதிரி, ஒரு சமுதாயத்துக்கு தேவையான ஒரு கருத்தை சொல்கிற மாதிரி கதை வேணும் அப்படின்னு கேட்டார். இப்போ அதுக்கப்புறம் தான் அந்த போலீஸை வச்சு இந்த கதையை நாங்கள் உருவாக்கணும். வழக்கமான ஒரு போலீஸ் கதையாக இல்லாமல் ஒரு வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போலீஸ் சந்திக்கிற பிரச்சனைகள் அதை மையப்படுத்தி அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்துக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அதை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்ற கதையிட்ட உருவாக்கி நான் சொன்னேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனடியாக ஆரம்பித்து நீங்கள் தான் கேட்கணும். இது வந்து ஒரு மலையாள படத்துக்கு ஈக்குவலாக பண்ணணுன்றது எங்களோட ஆசை. அதை வந்து நாங்கள் அந்த ஸ்க்ரீன் ப்ளே அந்த மேக்கிங்கில் ஓரளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். கண்டென்ட் வைஸு நீங்கள் மலையாள படத்தில் எதிர்பார்க்குற ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக இருக்கும். அதை நாங்கள் ஏமாற்ற மாட்டோம். அதை நீங்கள் வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு புது முயற்சி, ஒரு புது டீம். இது என்டையர் கிட்டத்தட்ட ஒரு 90% வந்து மதுரையிலேயே உள்ள அந்த கதை மாந்தர்களையே வச்சு அந்த ஊர்லேயே வந்து பண்ணிட்டா பாலு சார். ஆமாம் சார், இசையமைப்பாளர். ஆமாம், மாமா எடிட்டர் செல்வா, என்னோட மாப்பிள்ளை பாலு சார் இயக்குனர், ராஜா மலைசாமி சார். இந்த படத்துக்காக என்னோடய வேண்டுகோளை ஏற்று வந்த சம்பத்ராம் சார், எல்லாருக்கும் நன்றி. மற்ற தொழில்நுட்பங்கள் எல்லாருமே இருக்காங்க. என்னென்னா ஒரு ஒரு புது முயற்சி. டைரக்டர் வந்து சொன்னார், இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறோம், நீங்கள் எனக்கு ஒரு மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும், ஒரு நல்ல ட்விஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். நான் என்னோடய போர்ஷன் மட்டும் செப்பரேட்டாகவே எடுத்திருந்தாங்க. நான் டப்பிங் பேசும்போது தான் அந்த படத்தை கவனித்தேன். சரி, நமக்கு ஒரு வேறு ஒரு பரிமாணத்தில் இந்த படம் ஒன்று வந்திருக்கு அப்படின்னு. எவ்வளோ படங்கள் நடிக்கிறோம், சில படங்கள் தான் மனசில் நிற்கும். அந்த மாதிரி ஒரு கதை அம்சம் உள்ள ஒரு படம் இது. பெரும்பாலும் இந்த காவல்துறை, இந்த லாக்அப் டெத்து, அதனாலே வந்து அதுக்கு பின்னணியில் இருக்க விஷயங்கள் வந்து எவ்வளவோ இருக்கும். ஒரு அரசியலே நடக்கும். அந்த இப்போ மலையாளத்தில் வந்து நையாட்டு, அந்த மாதிரி நிறைய த்ரில்லர் படங்கள் நிறைய வந்திருக்குது. போலீஸ் ஸ்டோரிஸ் நிறைய இருக்குது. ஸோ அதுலேருந்து வழக்கமான படங்கள்லேருந்து தமிழில் வந்து மாறுபட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப மெனக்கெட்டிருக்காரு. அவருக்கு முதல் குழந்தை தவழ்ந்துருக்குது. ஸோ அதனால் வந்து பத்திரிகையாளர் நீங்கள் தான் அதை நல்லபடியாக வந்து பொதுமக்களுக்கு எடுத்து கொண்டு போய் சேர்த்து இதை வெற்றி படமாக்கணும்னு உங்கள் எல்லாருமே வந்து எங்கள் படக்குழு சாராக கேட்டுக்கிறோம். நன்றி. இந்த படத்துக்கு டைட்டில் யோசிச்சுட்டு இருந்தப்போ கிட்டத்தட்ட ஒரு 40-50 டைட்டில் அங்கங்கன்னு பார்த்துட்டே இருந்தோம். கடைசியில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு 5 செகண்டுக்கு முன்னாடிக்கு ஒரு ஸ்பார்க் வந்தது தான் இந்த டைட்டிலு. நான் அந்த ப்ரொடியூசர் கவுன்சில் ஆஃபீஸில் உட்காந்து பார்க்குறப்ப விஜயகாந்த் சாரோட பெரிய ஃபோட்டோ, ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் இருந்தது. அப்படி மேலே பார்த்து சிரிச்சிட்டு இருந்தார். அதை பார்த்த உடனே எனக்கு வந்து இந்த கேப்டன் பிரபாகரன் ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் நம்ம படத்தில் ஃபுல்லாக போலீஸ் அதை பற்றி டீல் பண்ணுறதுனால அவங்களோட ஃபேமிலிஸை நம்ம இன்வால்வ் பண்ணி படம் எடுத்துருக்கனால போலீஸ் ஃபேமிலின்னு எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. அந்த செகண்டில் ஸ்பார்க் ஆனது தான் அந்த டைட்டில். வந்து ஒரு மலையாள படத்துக்கு உள்ள சஸ்பென்ஸ் த்ரில்லருக்கான எல்லா கண்டென்ட்டையும் நாங்கள் இதில் இன்புட்டாக கொடுத்துருக்கோம். மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்கள் நல்லபடியாக சேர்க்கணும். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் நடிக்கலைனாலும் காதல் சுகுமாரோட அழைப்பை ஏற்று இங்கே வந்து படம் பார்க்க வந்தேன். உண்மையிலே டைரக்டருக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா நல்ல ஒரு கண்டென்ட்டு, நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளே அருமையாக பண்ணியிருந்தார். வாழ்த்துக்கள் சார். மிகப்பெரிய ஒரு இயக்குனர் லிஸ்ட்டில் நீங்கள் வரணும்.
இதில் காதல் சுகுமார் சார் வந்து வழக்கமாக நம்ம காமெடி ரோலில் எல்லாம் பார்த்துருப்போம். ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரு அருமையான ஒரு கேரக்டரில், அதுவும் ஒரு நெகட்டிவ் ரோலில் பண்ணியிருக்காரு. முக்கியமாக கிளைமேக்ஸ் காட்சிகள்லாம் வந்து சுகுமார் சார் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. படத்தோட ஹீரோன்னு சொல்லலாம் நம்ம ப்ரொடியூசரை. அந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இன்னும் இதுக்காக வந்து ஃபைட்லாம் இன்னும் கற்றுக்கிட்டு பண்ணியிருந்தாருன்னா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கு நான் நம்புகிறேன். பட் அவரோட மேக்ஸிமம் எஃபர்ட்டை போட்டு பண்ணியிருக்காரு. அதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். இதில் நடிச்சிருக்க ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே வந்து முக்கியமாக நம்ம சித்தப்பு சரவணன் சார் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அது கூட நடித்த எல்லா நடிகர்களுமே நான் ஒரு 20 வருஷம் முன்னாடி என்னை பார்த்த மாதிரியே இருந்தது. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரியாமல் எல்லாருமே அவங்க கதாபாத்திரத்தை முடிஞ்ச அளவுக்கு நல்லா பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தோட மகனும் சுற்றுற போல் இந்த படத்தோட மியூசிக் உண்மையிலேயே ரொம்ப அற்புதமாக இருந்தது. அந்த மியூசிக் தான் நம்மளை வந்து உட்கார வைக்குது. ஒவ்வொரு காட்சியுமே வந்து அந்த காட்சியை விட அவருடைய ஆர்ஆர் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்து பார்க்க வச்சுருக்குன்னு சொல்லணும் அவரோட மியூசிக்கு. வாழ்த்துக்கள் சார், உண்மையிலே ரொம்ப சிறப்பு. இந்த படத்தோட பாடல்கள் மியூசிக் சொன்னோன்னே பாட்டும் ரொம்ப அற்புதம். மொத்தத்தில் இது மாதிரி ஒரு படங்கள் இருக்கிறதுனால தான் நிறைய கலைஞர்களுக்கு வேலை கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி படங்கள் ஓடினா தான் அடுத்தடுத்து நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து படம் எடுப்பாங்க. இந்த படம் ஓட வைக்க வேண்டியது ஒரு கையில் தான் இருக்குது. எல்லோரும் சேர்ந்து இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக்கணும்னு நான் வேண்டி கிடைக்கிறேன். நன்றி. நான் தமிழ் சினிமாவில் தான் சார் இருக்கேன். விட்டு மற்ற ஸ்டேட்லேயும் நடிச்சிட்டு இருக்கேன். அதுதான், அதனால் நான் வந்து தமிழ் சினிமா விட்டுட்டு போயிட்டேன்றது அர்த்தம் இல்லை. தமிழில் தான் இப்போ அதிகமாக படமும் பண்ணிகிட்ருக்கேன். மற்ற லாங்குவேஜில் வந்து தமிழ் மட்டும் இல்லாமல் மலையாளத்தில் ஒரு படம் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது 100 படத்தில் நடிச்சிட்ருக்கேன். கன்னடத்துலேயும் ஒரு படம் ஷூட்டிங் போயிட்டு 100 படம் பூஜை படி ஆரம்பிக்க போகிறாங்க. தெலுங்குலேயும் ஒரு படம் வந்து மெயின் வில்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்படி அதர் லாங்குவேஜ் பண்ணாலும் தமிழில் வந்து நம்ம சமுத்திரக்கனி சாரோட டைரக்ஷனில் ஸ்கூல் பஸ் அப்படிங்கிற படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்கேன். அதே மாதிரி நீலம் ப்ரொடக்ஷன்ஸில் வெக்கை அப்படிங்கிற திரைப்படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரம் ஒரு பொலிட்டீஷியனாக பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தடுத்து படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. மேபி இந்த கொஞ்சம் கேப் விட்டதுனால நான் பண்ணலன்னு நினச்சிக்காதீங்க. நிறைய படம் வந்து தமிழில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 படம் கிட்ட பண்ணி நடித்து ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது. 1 by 1 ரிலீஸ் ஆகும். இப்போது 2 படம் வந்து பண்ணிகிட்ருக்கேன். பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸில் கல்யாணி பிரியதர்ஷன் அவங்க ஹீரோயினாக பண்ணுற படத்தில் நான் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு புதுமுகம் நடிக்கிற படத்தில் மெயின் வில்லன் நடிச்சிட்ருக்கேன். ஸோ தமிழில் தான் இருக்கேன். தமிழ் மட்டும் இல்லாமல் அடுத்த லாங்குவேஜ்லேயும் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். தமிழ் சினிமாவில் நிறைய படம் சின்ன படம் தான் ஓடுது. பெரிய படங்கள் எவ்வளோ சார்ஜஸ் நடிச்சாலும் ஓடுறது கிடையாது. பெரிய படம் வந்து பல பாலிடிக்ஸ்னால ரிலீஸ் ஆகிறதில்லை, இல்லாட்டி பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் ரிலீஸ் ஆகிறதில்லை நான் நினைக்கிறேன். பட் எல்லா ஃபீல்ட்லேயுமே ஒரு சின்ன சர்க்கிள் இருக்கா போல் தமிழ்லேயும் வந்து ஒரு சின்ன ஒரு கேப் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மற்ற படங்கள் மற்ற லாங்குவேஜ் படங்கள் வந்து எடுத்து அது இப்போ ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி படங்கள் ஆகிட்டதுனால இந்த கேள்வி உங்கள் மனசில் எழுந்திருக்கும். தமிழையும் ஒரு கேப் விட்டு மறுபடியும் ஒரு வெற்றி இடத்த பிடிக்கும் நான் நம்புகிறேன். அதே மாதிரி சின்ன படங்கள் வந்து 90% படங்கள் வந்து சின்ன படங்கள், புதுமுகங்கள் நடிக்கிற படங்கள் இப்படி வந்து தான் நம்ம தமிழ் சினிமாவை இன்னும் தக்க வச்சுட்டுக்கு காப்பாற்றிட்டுக்கு நான் நம்புகிறேன். நீங்கள் தமிழ் சினிமான்றீங்க, ஆனால் டேரக்டர் ப்ரொடியூசர் வந்து மலையாள சினிமா பற்றி தான் பேசுகிறாங்க. மலையாள சினிமா எப்படி இருக்குது, அதனால் அப்படி பண்ணுறோம். நம்ம சினிமா கூட அதான் சொன்னார். அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மலையாளத்தில் வந்து நல்ல நல்ல கதைகள் வந்து இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இல்லை கண்டென்ட் ஓரியன்டாக அங்கே வந்து நிறைய வச்சுருக்காங்க. மலையாளத்தில் வந்து ஒரு குழுவாக கதைக்கு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டை வச்சு கதாசிரியர்னு தனியாக ஒருத்தரை வச்சு நிறைய படங்களை வந்து நிறைய கதைகளை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் எல்லாமே ஒரு இயக்குனர் பண்ணுறதுனால அங்கே விட இங்கே வந்து கதைக்கு கொஞ்சம் பஞ்சமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கே வந்து கதாசிரியர்கள் அதிகம், அவங்களுக்கு வந்து டைரக்டரோட நிறைய ஒரு முக்கியத்துவம் தராங்க. ஸோ அதனால் அங்கே வந்து நல்ல கதை அம்சம் உள்ள திரைப்படங்கள் வருதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இங்கேயும் அதே மாதிரி நிறைய டிஸ்கஸ் பண்ணி நிறைய படங்கள் வந்து நிறைய இயக்குநர்கள் வந்து பண்ணுவாங்க. அடுத்தடுத்து வந்து நிச்சயமாக வெற்றி படங்கள்லாம் கொடுப்பாங்க நினைக்கிறேன். இந்த நேரத்தில் இந்த படம் ரிலீஸ் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை, ஏன்னா வந்து எல்லாருமே வந்து போலீஸ்க்கு அகேன்ஸ்டாக தான் இருக்காங்க. நீங்கள் போலீஸுக்கு சப்போர்ட்டாக வந்து பண்ணுறீங்க. யார் அதிகமாக பாதிக்கப்படுறீங்கன்னா
பாதிக்கப்பட்ட மக்கள் மட்டும் தான் பாதிக்கப்படுறாங்க. போலீஸும் கரெக்டாக என்கவுண்டர் பண்ணிடுறாங்க. நீங்கள் இது மாதிரி ஒரு படம் எடுக்கும்போது மக்கள் எந்த அளவுக்கு ஏற்றுப்பாங்க? இல்லை சார், ரெண்டு பக்கமும் பார்க்கணும்ல. காவல்துறை பக்கமும் பார்க்கணும். முழு தப்பும் காவல்துறை பக்கம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அது மாதிரியான சம்பவங்களும் நடக்குது. பட்டு அஜித்குமார் செத்தாங்க, அவங்க ஃபேமிலி தான் பாதிக்கப்பட்டாங்க. போலீஸ்காரங்க ஒரு ஃபேமிலி வந்து வெறும் கேஸை போட்டு ஒரு ஜெயிலில் இருக்காங்க. ஆமாம். சரிங்க, அதை எப்படி வந்து நம்ம வந்து ஏற்றுக்க போகிறோம்? ஏன்னா வந்து எல்லா தப்புமே வந்து பப்ளிக் ஒன்றும் பண்ணுறது கிடையாது, போலீஸும் பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம் உண்மைதான். ஆமாம், போலீஸ் தரப்புலேயும் தப்பு நிறைய இருக்குது. அதே மாதிரி போலீஸ் பக்கமும் நிறைய நியாயங்களும் இருக்குது. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள் நிறைய இருக்குது. அவங்களுக்கு மேல்மட்டத்தில் இருக்க அதிகாரிகள் மூலமாக வரக்கூடிய அழுத்தங்கள் நிறைய இருக்குது. அதேமாதிரி பொதுமக்களை ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? அது ஒரு பெரிய கூட்டம். காவல்துறை வந்து அவ்வளோ பெரிய கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணணும். நிறைய தவறுகள், குற்ற சம்பவங்கள்லாம் நடக்குது. இப்போ அதை எல்லாத்தையும் ஒரே மாதிரி அவங்க ஹேண்டில் பண்ணவும் முடியாது. சில சமயங்களில் இது மாதிரியான தவறுகள் நடக்கத்தான் செய்யும். அது ரெண்டு பக்கமும் சரி இருக்குது, தப்பு இருக்குது. எப்படி ஹேண்டில் பண்ணுங்க? ஏன்னா அவர் ஹேண்டில் பண்ணது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆமாம் சார். அவர் ரப்ப டப்பாக இருப்பார். எப்படி வந்து அவர் ஏற்கனவே வந்து நல்ல கேரக்டர் பண்ணுவார். ஆமாம். இதில் வந்து வில்லு கேரக்டர் பண்ணிருக்கீங்க. நான் ரொம்ப பயந்தேன். பருத்திவீரன் சரவணன் சார் சொல்லும்போது ரொம்ப பயந்தேன். ஏன்னா ப்ரொடியூசர் சார் தான் அவர் ஃப்ரெண்டு. நான் ஸ்பாட்டில் வந்தவொடனே அவர் கொடுத்த ஒத்துழைப்பு மறக்கவே முடியாது. அந்தளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரு. நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே அவர் பண்ணார். குழந்த மாதிரி நம்ம சொல்கிறத கரெக்டாக செஞ்சு கொடுத்தாரு. எந்த இடத்துலையுமே அவர் நமக்கு டார்ச்சர் எதுவுமே பண்ணார். கொடுத்த உணவை சாப்பிட்டுக்கிட்டாரு. இடம் எந்த மாதிரி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி அவரே ஓரமாக உட்காந்துக்கிட்டார். கேரவனோ அந்த மாதிரி எதுவுமே கேட்கல. ஆனால் நல்ல ஒத்துழைப்பு. போலீஸ்க்கு எவ்வளோ கொடுக்குறீங்க? போலீஸ் இல்லை சார், போலீஸ்னால் பிடிக்கும். எனக்கும் போலீஸ்னால் பிடிக்கும். சின்ன வயசில் எல்லாருக்குமே பிடிக்கும் போலீஸ்னா. சரி, அவங்க பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்கள்லாம் என்ன? ஒரு சில நியாயங்கள் மட்டுமே வந்து நீங்க வச்சு படம் பண்றீங்க. ஆமாம். பல நியாயங்கள் மக்கள் பக்கமும் இருக்குல்ல. ஆமாம் சார். ஆமாம் ஆமாம். இப்போ வந்து போலி என்கவுண்டர் நடக்குது. ஆமாம். அதை வச்சுலாம் ஏதாவது ஒரு சின்ன காட்டியிருக்கலாமே. காட்டியிருக்கலாம். இந்த கதை அதை நோக்கி போகல. அடுத்தடுத்த படங்களில் கூட நான் அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுறீங்க. ஆமாம், அடுத்த படங்களில் அந்த பக்கம் இருக்கிற தவறுகளையும் நம்ம சுட்டி காட்டுற மாதிரி இருக்கலாம். அதாவது இந்த படத்துல மறப்போ மன்னிப்போ போலீஸ் சொல்றாரு. அது போலீஸ் வந்து கோர்ட்டு கொண்டு போகும். ஆமாம் சார். அப்படியே மன்னிச்சு எப்படி விட முடியும்? இது அவருக்கு நடந்த ஒரு பர்சனல் இன்சிடென்ட்டில் தான் இவ்வளோ தூரம் கொண்டு போய் விடுது. ஸோ வாட்? அது அப்போவே அதை சரி பண்ணியிருக்கலாம். பேசினார். ஆமாம் சார். போலீஸ் சப்போர்ட் சப்போர்ட் இல்லையே. அதுதான் நான் சொல்றேன். போலீஸ் வந்து இப்படி வந்து ஒரு ரோட்ல போட்டு போகலாமா? போலீஸ் வந்து கோர்ட்ல ஒப்படைக்கணும். ஆமாம் சார். ஆமாம். கான்செப்ட் எங்கேயும் நிறைவேற இருக்கு. இல்லை, அந்த இடத்துல அவங்க ஒரு பெரிய போலீஸா இல்லை சார், அந்த இடத்துல தப்பிக்கணுன்ற மனதில் அவங்களுக்கு எப்படியாவது தப்பிச்சிடணுன்றதுனால அப்படி ஒரு தவறு அவங்க செஞ்சிடுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஆமாம், அது தவறு தான் சார். அதுக்கு முன்னாடி அவர் ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லியிருப்போம். அவர் சில சம்பவங்கள்லாம் நடந்திருப்பார். சின்ன சம்பவங்கள் அதெல்லாம் அப்போவே அவங்க தவிர்த்துருக்கலாம் போலீஸார். அது அவர் சொந்த லைஃப்பில் நடக்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது பொது இதுக்கு எடுத்துகிட்டு வர முடியாது. அது அப்போவே தவிர்த்துருக்கலாம். அதை தான் கிளைமேக்ஸில் சொல்லியிருக்கோம். அது அப்போவே தவிர்த்துருந்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது அப்படின்றது தான் நம்ம ஒரு மனசாட்சிப்படி அவர் சொல்கிறதா முடிச்சுக்கிட்டு. இன்னொரு விஷயத்தில் அந்த படத்தில் பாராட்டப்பட வேண்டிய அம்சம் என்னன்னா, காதலோட தேர்ந்தெடுக்கிற சொல்லுங்க பூரா லூசுங்க. அதாவது காதல்லாம் என்ன, அவன் நல்லவனா கெட்டவனா யோசிக்கவே கிடையாது. அதை மட்டும் நல்லா எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க. இது அந்த வயசில் அப்படி தான் சார் அவங்க யோசிப்பாங்க. ஸ்கூல் பருவத்தில் அந்த வயசில் அவங்களுக்கு அப்படி தான் தெரியுது. அந்த மாதிரி பசங்களை பார்க்க எப்படின்னா எப்படி இல்லை, எல்லா பொண்ணுங்கன்னா காமனாக அந்த சிந்தனை தானே வரும் அந்த வயசில், ஸ்கூல் வயசு. வாங்க சார். மியூசிக் டைரக்டர். கதை வந்து வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம் சார். கதை வந்து அந்த மாதிரி போகிறனால அப்படி மியூசிக் லைட்டாக கேமரா பார்த்து பேசுங்க சார், சவுண்டாக பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம் சார். எனக்கு இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் சாருக்கும் டைரக்டர் சாருக்கும் ரொம்ப நன்றி. ஒரு படத்தை எடுத்து அதை ரிலீஸ் வரை கொண்டு வர்றது பெரிய விஷயம். அந்த வேலையை வந்து ப்ரொடியூசர் சார் ரொம்ப அருமையாக பார்த்துட்ருக்காங்க. அதுக்கு ரொம்ப நன்றி சார், ப்ரொடியூசர் சாருக்கு. சார், அதாவது சார் ரங்கநாதன் சாருக்கு சார், அந்த கதை வந்து சார் சொல்லும்போதே எந்த இடத்துலையும் நீங்கள் கேப் விட்டுற வேணாம், எல்லா இடத்துலையும் மியூசிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னனால எங்கெங்கெல்லாம் தேவை இருக்கோ அங்கெல்லாம் ஃபுல்லாக பண்ணு.
உங்கள் டேரக்டர் ஒன்றுன்னா ஹோட்டல்காரர் காரில் வந்துட்டு அது அந்த இந்த எம்பளத்தை மறைச்சிக்கலாம்ல, அவர் போலீஸில் அதை கவனிக்கவே இல்லையே. முதல் படம் அதனால தான் சார். நிறைய லாஜிக். ஆமாம், அது பட்ஜெட் படத்தில் எல்லாரும் சார் சுகுமார் சார் எல்லாருமே நடித்தவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. எடிட்டர் சாருக்கும் ரொம்ப நன்றி, அவரும் நல்லா அவரோட வேலையை நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த வேலைகளை எல்லாரும் செஞ்சுருக்கோன்றதை நம்புகிறேன். நன்றி சார். ஆமாம் சார். ஹீரோ மாதிரி போட்டு வச்சுக்கிறீங்க. ஆமாம், ஹீரோ கூட தான் படம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சைன் போட்டாரு. அப்படி இல்லை, அப்படிலாம் இது கிடையாது சார். நான் தான் ஒரு ஒரு காமெடியான இதில் போடலாம் அப்படின்னு சொல்லி நான் தான் ஒரு யோசித்தேன். ஏன்னா இது ஆமாம், காதல் சும்மா இருக்கும். ப்ரொடியூசரு அவர் யதார்த்தமாக இருந்தார் இந்த போலீஸ் கேரக்டருக்கு. ஒரு சினிமாத்தனம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுனால ப்ரொடியூசரே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் சார். அது வணக்கம். எனக்கு 5வது படம் இந்த படம். நான் எடிட்டராக புக் ஆனது. ஆனால் இதான் மொதல் படமாக ரிலீஸ் ஆகுது. அதுக்கு டேரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் நன்றி. அதை விட எனக்கு முக்கியமாக கேரக்டர் கொடுத்தாரு. ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்தாங்க. நல்லா செஞ்சுக்கின்னு நினைக்கிறேன். ஆமாம், படம் வெளியே வந்து நான் சப்போர்ட் பண்ணுங்க. டேரக்டர் சொன்னார் தான் செஞ்சேன் சார். எல்லாம் டேரக்டரோட பாதிப்பு தான் விஷயம் நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இதான் என்னோட முதல் படம். இது காரணம் கண்டிப்பாக ராஜண்ணன் தான். ராஜண்ணன் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களோட பார்த்துக்கிட்டு அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி டைரக்டர் சார் வாழன்னு ரொம்ப அண்ணன் கூட பிறந்த அண்ணன் மாதிரி கொடியே இருந்தாப்புல. சப்போர்ட் பண்ணுங்கள். இதான் ஃபஸ்ட்டு மூவி. அடுத்தடுத்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுறேன். பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு படம் வெளிவரது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இவ்வளோ பெரிய இந்த சினிமாவில் சின்ன பட்ஜெட் படங்கள் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வந்து இவ்வளோ படத்தை எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் முதல் அதுக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னா போலீஸ் ஃபேமிலி, ஸோ உண்மையிலே கதை வந்து ரொம்ப அருமையான ஒரு கதை. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஒரு ஒரு தத்ரூபமான ஒரு கதை. ரொம்ப ரொம்ப அதாவது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி அப்போல்லாம் நம்ம போக தேவையில்லை எப்போவுமே ஒரு படத்தை பொறுத்தளவு. ஏன்னா சின்ன படங்கள் வந்து வெளிவரது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளவோ படங்கள் நம்ம பார்க்குறோம், பெரிய பெரிய படங்கள் வந்து சின்ன படங்கள் அழிஞ்சிட்டு போகுது அப்படின்ற விஷயங்கள் இருக்குது. அதை தாண்டி இந்த படத்தை இவ்வளோ அழகாக கொண்டு வந்த ப்ரொடியூசருக்கு பெரிய ஒரு வாழ்த்துக்கள். உண்மையிலே அவ்வளோ பெரிய சக்ஸஸ். ஏன்னா இதுவே ஒரு பெரிய சக்ஸஸ் தான் அந்த டீமுக்கு. ஏன்னா படம் பார்க்கும்போது தான் சொன்னேன், அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப அதாவது ஃபுல் ஃப்ளெஜ்டாக அண்ணன் வந்து நடிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அண்ணனை ஒரு 6 to 8 இயர்ஸாக தெரியும். சென்னை வந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா இருந்துச்சு படம், அருமையாக இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக வில்லன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க சார். எங்கள் பிரதர் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. சீரியஸாக உங்களை பார்க்கும்போது எனக்கு அடிக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா அதுதான் ஒரு வில்லனுக்கு தேவை. அண்ட் முக்கியமாக சார் உண்மையிலே அவ்வளோ அழகாக இருந்துச்சு சார் சீரியஸாக. ஏன்னா ஒரு அப்பாவோட அந்த ஒரு ஒரு ஏக்கம் இருக்குல்ல, அந்த ஏக்கத்தை வந்து அவ்வளோ அழகாக புரிய வச்சுருந்தீங்க டேரக்டர் சார். கதைகள் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக படத்தில் வந்து நீங்கள் வந்து ஏதாவது எதிர்பார்ப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ஒன்று எதிர்பார்க்கலாம். அப்பாவின் பாசத்தை எதிர்பார்க்கலாம். ஒரு அதாவது வில்லனுக்கும் அப்பாவோட பாசம் தான். ஏன்னா அவருமே குழந்தைய வந்து இழந்து என் குழந்தை யார் கொண்டிருக்கா அப்படின்ற ஒரு அந்த ஏக்கத்தை எல்லாருக்குமே சார்த்த ஒரு விஷயமா வந்து இந்த கதையில் வந்து புரிய வச்சிருக்காங்க. எனக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி படங்கள் இன்னும் பெரிய பெரிய இடத்துக்கு போகணும், பெரிய பெரிய ஸ்க்ரீன்ஸ் கொடுக்கணும் வந்து எல்லாருக்கும் வேண்டி கொடுக்குறேன். படம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ஒரு ஃப்ரைடேக்கு நல்ல ஒரு படமாக இருக்கும். இந்த டீமுக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஒரு வருஷமா முன்னாடி வந்து ஒரு கிசிகிஸ்ல மாட்டீங்க. அது பெருசா பேச கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து நீங்க வந்து சினிமாவில் நடிக்காம பெரிய ஃபங்க்ஷன்ல உங்களை பார்க்க ஆரம்பிச்சோம். என்ன காரணம்? இது காதல்னாவே வந்து பிரச்சனை ஆயிடுச்சு. லவ்னாவே காதல்னாலே பிரச்சனை தானே, அதெல்லாம் பார்த்து தானே வரணும். நடி ஏங்க, சினிமா வாழ்க்கையில் ஒரு விஷயம் இருக்குது. எப்படி தான் வந்து நேர்மையாக வாழ நினச்சாலும் கெட்ட பேர் வாங்காமல் இங்கே நல்ல பேர் வாங்க முடியாது. சரி, நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எல்லாருக்கும்
ஒரு சினிமா வாழ்க்கையில் எல்லாம் இயல்பு தான். பட் அதை கடந்து அதுக்கு அடுத்த நிலைக்கு வந்துடணும் அப்படிங்காக தான் நான் வந்து அடுத்தடுத்த நிறைய முயற்சிகள் செய்து இந்த மாதிரி நல்ல ஒரு இயக்குனரோட படத்தில், அதுவும் போலீஸ் ஃபேமிலி, இந்த ஃபேமிலியில் நானும் ஒரு அங்கமாக இருக்கிறதுக்கு ராஜா மலைசாமி சார் தயாரிப்பாளருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து எனக்கு வந்து ஒரு நிறைவாக படம் பார்க்கும்போது இந்த படத்தை வந்து என்னோட மனைவி மீனாவும் உட்காந்து பார்த்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம பண்ணுறது இல்லாமல் நல்ல படமாக தான் நினச்சி பண்ணுறோம். பட் அது அவுட்புட்டாக வரும்போது தான் நமக்கு வந்து தெரியும். ஸோ இந்த படம் எப்படி இருந்தாலும் ஒரு முதல் முயற்சியாக இந்த படக்குழுக்கள் வந்து ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்காக பத்திரிகைக்காரங்க எல்லாருமே இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இந்த படத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எழுதுகிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஏதாவது அவங்களுக்கு வந்து பெரிய உந்துதலை கொடுத்துரும், போய் பார்க்கலாமே இந்த படத்தை அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் இந்த படக்குழு சார்பாக எல்லாருமே தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை வெற்றி படமாகணும்னு அன்போட கேட்டுக்கிறேன். நீங்க யாரை பத்தி கேக்குறீங்கன்னு முதல்ல சொல்லுங்க. நீங்க காதல் சுகுமார் பத்தி இல்ல காதல்னாலே ஒரு பக்கம் பிரச்சனை. இந்த படத்துல பாத்தீங்கன்னா அதே ஒரு மாதிரி ஒரு காதல் இருக்குது, அதனாலதான் ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு நீங்க தியேட்டருக்கு வந்து பாருங்க. ஆமா, காதல் அதாவது காதலில் எது நல்ல காதல் எது வந்து மோசமான காதல் கிடையாது. காதல்னா காதல் தான். பட் அது மோசமான காதலையும் ஆதரிக்கிறேன் நான் கிடையாது. ஆனால் நமக்கு முன்னால் நடந்து போகிறவங்க சொல்கிறது ஒரு பாடம் என்னென்னா, இந்த மாதிரி நம்ம வாழக்கூடாது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். எதுவாக இருந்தாலும் நான் சினிமா விட்டு போக மாட்டேங்க. போதுமா? நான் நடித்தாலும் சரி, இயக்குனாலும் சரி, இல்லை எதிர்காலத்தில் படத்தை தயாரித்தாலும் சரி, நான் செத்தாலும் சரி, நான் சினிமாவில் தான் இருப்பேன். அவ்வளோதான்.